சீனால ஹாங்ஸோவை சேர்ந்த ஒரு பெண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் வளர்த்த நாய் இறந்து போன ஒரு நாயை குளோனிங் முறையில் வந்து மீண்டும் கொண்டு வரதுக்காக நிறைய பணம் செலவழித்திருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீடுகள்லையுமே வந்து நிறைய வீடுகளில் செல்ல பிராணிகள் வளர்க்கிறத காணக்கூடியதாக இருக்கு. அதுவும் பொதுவாக நாய்கள் வந்து அதிகப்படியாக செல்ல பிராணியாக வளர்த்து வராங்க. இப்படியான ஒரு சூழல்ல இந்த இறந்து போன நாய் வந்து தனக்கு வேணும் அப்படின்றதுக்காக அந்த பெண் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. சரி, அவங்க வந்து 2011ஆம் ஆண்டு அந்த நாய்க்கு வந்து ஜோக்கர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அந்த நாயை வந்து எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. காலப்போக்கில் அந்த நாய்க்கு வந்து சுகம் இல்லாமல் போகுது. அதுக்கு பிறகு மருத்துவமனையில் கொண்டு போயிட்டு சிகிச்சை எல்லாமே நடத்தப்படுது. 2021ஆம் ஆண்டுல வந்து இந்த நாய் வந்து மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருந்தா சொல்லப்படுது. அந்த நாயினுடைய இறப்பை தாங்க முடியாத அந்த பெண் வந்து தன்னுடைய நாயை ரொம்பவுமே மிஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அப்படித்தான். ஒரு செல்ல பிராணியாக ஒரு நாயை வளர்க்கும் பொழுது அந்த நாய் வந்து வீட்டில் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். செல்ல பிராணிகளை வளர்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அப்படி இருக்கும்போது இவங்களும் அந்த நாயை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நாய் வந்து உயிரோட இருக்கும்போது இவங்களுக்கு அவ்வளவு ஒரு பாதுகாப்போட இருந்ததா சொல்லப்படுது. இப்போ இந்த நாயை எப்படியாவது அவங்க கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக குளோனிங் முறையில் நாய்களை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அவங்க அறிகிறாங்க. அதுக்கு பிறகு எப்படியாவது இந்த நாயை நான் வந்து குளோனிங் முறையில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு 19 லட்சம் இந்திய மதிப்பில் 19 லட்சம் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. செலவு செஞ்சு இந்த குளோனிங் முறையில் நாயை வந்து உருவாக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நாய் வந்து உருவாக்கப்பட்டு அதனுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் அதே மாதிரி அல்ட்ராசவுண்ட் இதெல்லாமே வந்து அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதாவது நாய் வந்து உருவாக்கப்பட்ட அந்த சமயத்தில் அதுக்கு பிறகு 2024 புத்தாண்டு டைம்ல வந்து அவங்களுக்கு அந்த நாய் வந்து கிடைச்சிருக்கு. அந்த நாய்க்கு வந்து லிட்டில் ஜோக்கர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. முன்னாடி வளர்த்த நாய் வந்து ஜோக்கர், இது வந்து லிட்டில் ஜோக்கர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு இந்த நாயை வந்து வளர்த்து வரதா சொல்லப்படுது. இந்த நாய் வந்து அவங்களுடைய இறந்து போன நாயினுடைய அதே குணாதிசயங்களை கொண்ட ஒரு நாயாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா அப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணி இந்த நாய் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா குளோனிங் முறையில் செய்யப்பட்ட இந்த நாய் வந்து தனக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறதாகவும், அதே மாதிரி இப்போ வந்து தான் மிஸ் பண்ண அந்த நாயை வந்து, அதாவது இறந்து போன அந்த நாயை நான் ரொம்ப மிஸ் பண்ணலை, இப்போ எனக்கு வந்து லிட்டில் ஜோக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய நாய், என்னுடைய பழைய நாயை திரும்பி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு நாய் தான் வளர்த்த நாய் உயிரோட இருக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த நாயை எப்படியாவது குளோனிங் முறையில் உருவாக்கணும் அப்படின்றதுக்காக 19 லட்சம் செலவு பண்ணி அந்த நாயை உருவாக்கி இருக்காங்க. இந்த ஒரு விஷயமும் காணக்கூடியதாக இருந்தது இன்றைய காலை பொழுதுல. இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட வீட்டுல நீங்க வந்து நாய்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். மறந்துடாம இது தொடர்பான கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க.